ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் வந்து ஒரே ஒரு ப்ரீசெட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஒரே ஒரு ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிறேன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ஒரே ஒரு ப்ரீசெட் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நான் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இதிலேயே கொடுத்துறேன். அந்த எல்லாமே டெம்ப்ளேட்டு அந்த எஃபெக்ட் எல்லாமே சேர்த்து நான் ஒரே ப்ரீசெட்லேயே கொடுத்துறேன். ஸோ இதில் ஒரு சில இடத்துல மட்டும் நம்ம இந்த டெம்ப்ளேட்லாம் சேஞ்ச் பண்ணும்போது சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் என்ன எப்படி சரி பண்ணுறது அப்படிலாம் நான் அந்த வீடியோவில் அப்படியே சொல்லிகிட்டே வருவேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. இதில் நீங்கள் இந்த இடத்துல மட்டும்தான் இந்த 3 இது இருக்குது பதிலாக இதில் இந்த 2 இதில் மட்டும்தான் இமேஜாக மேனுவலாக ஆட் பண்ண போகிறீங்க. அதுக்கடுத்து டெம்ப்ளேட்டு, அதுக்கடுத்து மறுபடியும் இந்த 3 இதில் மட்டும்தான் இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ மொத்தம் நீங்கள் தனியாக வந்து இந்த 6 இடத்துல மட்டும்தான் இமேஜ் ஆட் பண்ணணும். மீதி இருக்க எல்லாத்துலேயுமே நான் கொடுத்துருக்க டெம்ப்ளேட்டில் அப்படியே உங்களோட இமேஜை அந்த நான் கொடுத்துருக்க பேக்ரவுண்டு போல் சேஞ்ச் பண்ணாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்து க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்கலாம். ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி இந்த இடத்துல டெக்ஸ்ட் வருதா, இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற உங்களோட இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த இமேஜை ஃபஸ்ட்டு இதில் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்து இந்த ஃபஸ்ட்டு இதில் நம்மளோட இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்து 2வது இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அப்படியே பக்கத்தில் மூவ் பண்ணுங்கள். அடுத்த பீட் மார்க்கு போனீங்கன்னா அடுத்ததுலேயும் நான் இதே மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன்னா ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்டையும் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அதே மாதிரியே கலர் அண்ட் ஃபில்லில் போங்க. போயிட்டு அதே மாதிரி நம்ம முன்ன பண்ண மாதிரி அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி உங்களோட ஃபைல் மேனேஜரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜ் செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும், இந்த இடத்துல இமேஜ் வந்து கரெக்டாக வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு இருக்க 2 ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம இமேஜை வந்து சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சா. இதுக்கடுத்து இனி மீதம் இருக்கிறது என்ன, இந்த அதுக்கு அடுத்து இருக்க இந்த குரூப்ஸு. ஸோ இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு குரூப்பு பேக்ரவுண்டு, அதுக்கடுத்து கீழே ஒன்று கொடுத்துருக்குன்னா ஸோ இதில் ஃபஸ்ட்டு இந்த சென்டருக்கு அந்த க்ரீன் கலர் லேயரை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அதில் தான் நம்ம இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த லேயரை டச் பண்ணி அதே மாதிரியே கலரில் போங்க. போயிட்டு அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும், இந்த இடத்துலையும் ரொம்ப ஈஸியாக வந்து உங்களோட இமேஜ் வந்து வேறு லெவலில் வந்து சேஞ்ச் ஆயிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த மேலே இருக்க டெம்ப்ளேட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நம்மளோட இமேஜை கொண்டுட்டு போகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அப்படியே கொஞ்சம் மட்டும் பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இந்த இமேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு குரூப் ஒன்று கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, அந்த குரூப் ஒன்று ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். அதை நீங்கள் டச் பண்ணிட்டு இதில் கீழே வந்து பார்த்தோன்னா பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டின்னு இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் லாஸ்ட் வந்துருங்க. லாஸ்ட் வந்தால் மாஸ்க் இருக்கா, ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிட்டு இதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்க மாஸ்க்கை கொடுங்க. ஸோ கொடுத்தேன்டா போதும், ஈஸியாக அந்த டெம்ப்ளேட்குள்ளே நம்மளோட இமேஜ் வந்து இந்த மாதிரி வேறு லெவலில் ஆட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஆட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு பீட் மார்க்கில் மட்டும் தான் நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் அந்த இதில் மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம மாற்றிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணது அதே மாதிரி நம்ம முன்ன பண்ண மாதிரியே கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜ் செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போது ரொம்ப ஈஸியாக வந்து இதில் இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இதில் நமக்கு இமேஜ் வந்து சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த லேயரில் இருக்க எஃபெக்ட்டை வந்து நம்ம அப்படியே காப்பி பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த இதை டச் பண்ணிட்டு அந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணுங்கள். டூப்ளிகேட்டை டச் பண்ணிட்டு இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு இப்போ பக்கத்தில் அடுத்த பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீட் மார்க்குக்கு ஸ்டார்டிங்கில் போயிட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கான டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனை போயிட்டு இதில் நீங்கள் மேனுவலாக போய் இந்த மாதிரி இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க ப்ளஸ் அந்த மேலே இருக்க 3 டாட்டை டச் பண்ணி இதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கரெக்டாக அடுத்த பீட் மார்க்குள்ளே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ இந்த இமேஜில் நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சிருக்க இந்த எஃபெக்ட்டை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம எப்படி காப்பி பண்ணோமோ அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணி கீழே இருக்க இந்த சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இதில் இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் 2 மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக நமக்கு எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆயிரும். ஸோ இப்போ ஃபஸ்ட் இதில் நமக்கு இந்த பீட் மார்க் முடிஞ்சா அதுக்கு அடுத்து இருக்க பீட் மார்க். ஸோ அதே மாதிரி கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கான டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அதே மாதிரி மீடியா அப்படின்ற போயிட்டு ஸோ இதில் அடுத்து எடிட் பண்ண போகிற இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த மேலே இருக்க அந்த 3 டாட்டை டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக அடுத்த பீட் மார்க்குள்ளே கட் பண்ணி ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சிருக்க எஃபெக்ட். ஸோ அதனால் அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி கீழே இருக்க அந்த சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு இருக்க 2 ஆப்ஷனை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும், இந்த இடத்துல நமக்கு எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து இந்த 3 லேயர். ஸோ இந்த 3 லேயரில் எப்படி சேஞ்ச் பண்ண உங்களுக்கு
உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்காக ஒன்றை மட்டும் சொல்கிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட் இருக்க குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு ஸோ அதே மாதிரி இந்த கிழக்கு எடிட்டிய குரூப். ஸோ இந்த எடிட்டிய குரூப் வந்ததுக்கப்புறம் இந்த லேயரோட லாஸ்ட்டில் போய் ஃபஸ்ட்டு ஒரு பீட் மார்க்கை வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு கிழக்கு ப்ளஸ் இங்கே டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக அடுத்த பீட் மார்க்குள்ள கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே கொண்டுட்டு வந்துட்டு இப்போ அந்த இமேஜை சும்மா டச் பண்ணி கையாலே கொண்டு போய் கரெக்டாக ஃபேஸ் வந்து சென்டரில் தெரிகிற அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த சைட்லாம் கேப் தெரியுதா? ஸோ அதுக்கு நம்ம எப்போ ஆட் பண்ணுறோம் இந்த டைல்ஸ் எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கீழே எஃபெக்ட் போங்க, இந்த ஆட் எஃபெக்ட் போங்க. போயிட்டு இதில் இந்த மேலே சர்ச் பார் டைல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த மேலே சர்ச் பாருக்கு பதிலாக இதில் போய் என்ன பண்ணால் இந்த மாதிரி டைல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் ஒன்று வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்திருக்கா. ஸோ இந்த எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் இந்த எஃபெக்ட்டை மட்டும் ஆட் பண்ணாலே போதும். அதில் எந்த விதமான அட்ஜஸ்ட் எதுவுமே பண்ண வேணாம். இப்போ இதில் ஆட் பண்ணிட்டு இந்த லேயரை அப்படியே இந்த டூப்ளிகேட் டச் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இருக்க அந்த 3 லேயரில் அந்த ஃபஸ்ட்டு இருக்கிறதுல மட்டும் தான் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி அடுத்து அதை அப்படியே அடுத்தடுத்த லேயரில் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த 2வது இருக்க குரூப்பையும் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அதே மாதிரி எடிட்டிய குரூப் போயிட்டு ஸோ இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சிருக்கதை அந்த ஜஸ்ட் டூப்ளிகேட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. ஸோ இதே மாதிரியே மீத லாஸ்ட்டில் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேயும் கரெக்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணுறேன்னா இதே ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு இந்த இதில் இந்த 3 லேயரில் நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரி தான் அதுக்கடுத்து அந்த சைடு இருக்கிறதுலேயும் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த சைடு இருக்கிறத நான் சொன்ன மாதிரி எவ்வளோ பேர் கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்றத நான் அடுத்து பார்க்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த மாதிரி நம்ம கரெக்டாக அந்த 3 லேயர் வரைக்கும் நம்ம ஈஸியாக வந்து எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சா. முடிச்சதுக்கப்புறம் இந்த 3 லேயர் முடிஞ்சால் அடுத்து மறுபடியும் நமக்கு இந்த மாதிரி 3 பீட் மார்க் வரும். ஸோ அடுத்து மறுபடியும் இந்த 3 லேயர் வரும். ஸோ வந்ததுக்கப்புறம் இதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 இமேஜஸ் இருக்கா. ஸோ இதில் நம்ம முன்னே பண்ண மாதிரியே தான் வந்து இமேஜை சேஞ்ச் பண்ணணும். முன்னே எப்படி பண்ணோம், ஃபஸ்ட் அந்த இமேஜஸ் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த கீழே கலர் அண்ட் ஃபில்ல போங்க. போயிட்டு இந்த இடத்துல வர டெக்ஸ்ட்டை டச் பண்ணி உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் எப்பயும் போல நாம எடிட் பண்ண போகிற இமேஜை செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும். இதிலேயே வேறு லெவலில் வந்து நமக்கு நம்மளோட இமேஜ் வந்து ஆட் ஆகும். ஸோ இதே மாதிரி அடுத்து மீத இருக்க எல்லாத்துலேயும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அலாம்ரன்ஸ் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவலான ஸ்டேட்டஸை எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அலாம்ரன்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.